안녕하세요. இன்னைக்கு நம்ம சிசிஃபஸோட 2வது எபிசோட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த சேனலுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணிருக்கிறேன். அந்த பேஜோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம அந்த பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம 2வது எபிசோட் பார்த்துடலாம். இந்த எபிசோட்ல வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் ரொம்ப பயந்த அந்த பொட்டியை வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சு திறக்கவும் செஞ்சிருவாரு. உள்ள என்னெல்லாம் இருக்கும்னா, ஒரு கேமரா இருக்கும், ரொம்ப பழைய காலத்து கேமரா. அந்த கேமராக்கு ஒரு பிளாஷ்பேக்கும் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட ப்ராஜெக்ட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து எப்படியாவது இந்த கேமராவை ரிப்பேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேலை செஞ்சு அந்த கேமராவை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் வந்து அவர் நினைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த சீன் வந்து இவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பழைய செல்போன் இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவரோட கார்ல போய் சார்ஜ் போட்டுட்டு ஆன் பண்ண உடனே அந்த போனுக்கு ஒரு கால் வரும். அந்த போன்ல கூட நிறைய அன்னோன் நம்பர்ல இருந்து கால் ஆல்ரெடி வந்திருக்கும். இதை பார்த்துட்டே இருக்கும்போது இவருக்கு கால் வரும். இவருக்கு கால் வந்தது இவர் என்ன பண்ணுவார்னா, டேசனா பேசுறது அப்படின்னு கேட்டதும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் மாதிரியே இவரு பேசுவாரு. அப்ப அந்த ஆள் வந்து கேட்பாரு, நீ அந்த சாவியை கொண்டு வந்தியா, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ல பேசுறவனுக்கு வந்து தெரிஞ்சிடும் இவன் வந்து ஹேண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால இவன் என்ன பண்ணுவான்னா, உன்னோட வலது கையில ஒரு நம்பர் இருக்கும், அது என்ன நம்பர்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்து அமைதியாயிருவாரு. அப்ப இந்த ஆப்போசிட் சைட்ல பேசுறவன் வந்து சொல்லுவான், நீ வந்து ஹேண்டேசன் கிடையாது தானே அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோ பயந்து காலை கட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுவாங்க. ஏன் மீட்டிங் வரலன்னு கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஓ மீட்டிங்கா முடிஞ்சிச்சா, சரி நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல கோவமா இருக்கேன்னு கேட்பாரு. மூடிட்டு வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. இவரும் வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா வெளியே போலீஸ் நிற்கும். உள்ள பார்த்தா பயங்கரமா போலீஸ் எல்லாரும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரும் ரொம்ப பரபரப்பா இருப்பாரு. ஏன்னா இவங்க வீட்டுல இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம்ல உள்ள அலாம் வந்து அடிச்சிருக்கும். ஆனா உள்ள யாருமே வந்ததாட்டு சிசிடிவி கேமரால வந்து ரெக்கார்ட் ஆயிருக்காது. சோ அது எப்படி வந்து நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அதனால இவங்க கொஞ்சம் பயந்து தான் வந்து போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க எல்லாமே கண்ணா பின்னான்னு கிடக்கும். அப்ப போலீஸ்காரங்க கண்டிப்பா இவங்க இங்க இருந்து எதையோ எடுத்துட்டு போயிருக்காங்க, இப்படி அலங்கோலமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அது அலங்கோலமா இல்ல, இப்படிதான் எப்பவுமே இருக்கும், எல்லாமே நான் வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்குது, எல்லாமே இப்படியே தான் இருக்கும், எல்லாமே நார்மலா இருக்கும். அந்த பெயிண்டிங் வந்து ஹீரோ எப்பவுமே தலைகீழ தான் வச்சிருப்பாரு. வேணும்னே பர்பஸா ஹீரோ வந்து அந்த பெயிண்டிங் தலைகீழ வச்சிருப்பாரு. இந்த பெயிண்டிங் இப்படி இல்ல, இப்போ அது ஸ்ட்ரைட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை ரிமூவ் பண்ணி பார்ப்பாங்க. அதுல வந்து இவர் சரி பண்ணாரு தெரியுமா, ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட், அதை வச்சு ஒரு மெசேஜ் எழுதியிருப்பாங்க. அது என்ன மெசேஜ்னா, உன் அண்ணனை நீ தேடாத, உன் அண்ணனை நீ தேடினா உன் உயிர் உன் உடம்பை விட்டு போயிடும், அந்த மாதிரி இவரை மிரட்டுற மாதிரி ஒரு மிரட்டல் மெசேஜ் தான் அதுல இருக்கும். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து பயந்து, நான் வந்து உன்னோட மீட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்றேன், உன் ஷெடியூல் எல்லாம் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த கீயை கேட்டு ஒருத்தன் வந்து நம்ம அண்ணனோட போனுக்கு கால் பண்ணா, அப்ப கண்டிப்பா வந்து இவனோட ஆட்கள் யாராவது செஞ்ச வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை திறந்து வச்சுட்டு அந்த கீயும் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ வந்து முழிச்சுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதுல ஒரு கேமரா இருந்து தெரியுமா, அந்த கேமராவை எடுத்துட்டு போய் உள்ள இருக்க போட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ப்ராசஸ்ல ஈடுபடுவாரு. இதுக்கு வந்து அவங்களோட பாடி கார்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசியா இவர் ஒரு வழி அந்த கேமரால இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிடுவாரு. டெவலப் பண்ணிட்டு பார்க்கும்போது பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா, ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த அவங்க அண்ணன் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க அண்ணனோட கேமரால வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதுல அவரோட வெட்டிங் போட்டோ கூட இருக்கும். நம்ம ஹீரோட வெட்டிங் தான், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு போட்டோ கூட இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயினை இதுவரை பார்த்தது கூட கிடையாது. இதை பார்த்துட்டு அந்த பாடி கார்டுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிரும். எப்படி இதெல்லாம் நடந்தது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். பிளஸ் ஹீரோ இன்னைக்கு வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற எல்லாமே அதுல இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது இவருக்கு, என்னடா நடக்குதுங்க பயங்கரமா குழம்பி போய் இருக்கிற நம்ம ஹீரோ அவரோட வெட்டிங் போட்டோவை பார்க்கும்போது ஒரு இல்யூஷன் வரும். ஹீரோயினோட வயத்துல வந்து யாரோ கன் வச்சு சுடுற மாதிரியும், உனக்கு இந்த பொண்ணு வேணுமா இல்ல இந்த உலகம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்கற மாதிரியும் அப்படியே ஒரு இல்யூஷன் வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினை காமிப்பாங்க. இது எல்லாமே ஹீரோயினோட கனவுல தான் வந்திருக்கும். ஹீரோயின் வந்து கனவுல இருந்து முழிச்சிருவாங்க. பார்த்தா ஹீரோயினோட நோஸ்ல இருந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வெளியே வந்து பார்ப்பாங்க. வெளியே வந்து மாடியில தக்காளி இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கும். நார்மலான ஒரு லைஃப் அப்ப
அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க ஒரு அப்பா அம்மா குழந்தை விளையாடுறது இது எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்ப ஹீரோயினுக்கு வந்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். ஹீரோயின் வந்து முகத்துல ஒரு மாஸ்க் போட்டுட்டு அவங்க அப்பா கூட ஒரு இடத்துல போய் என்னெல்லாமோ தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த இடமே எப்படி இருக்கும்னா போர் முடிஞ்சு ரொம்ப அமைதியான இடம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த சீன் கட் பண்ணா ஒரு பையன் காமிச்சாங்கல்ல, அந்த பையன் வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த முதலாளியை காமிப்பாங்க. அவரு கூட ஒரு வாட்டி பணத்துக்காக இவனை அடிச்சிருப்பாங்கல்ல, அவரை காமிப்பாங்க. காமிக்கும் போது இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அவரோட கடையில சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தர் வந்து நாங்க ஒருத்தங்களை தேடி வந்திருக்கிறோம், இந்த இடத்துக்கு வந்து வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். யாரோ இந்த போன்ல இருந்து கால் கூட பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க, வித்தியாசமா ஒருத்தன் வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்வர்சேஷன், அதாவது இந்த பையன் வந்து நம்ம ஹீரோயின் வந்ததும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான் தெரியுமா, அந்த ரெக்கார்டையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த ஆள் சொல்லுவாரு, அவன் என்னோட கடையில வேலை பார்க்குற பையனோட வாய்ஸ் தான், அவன் என்ன பண்ண, அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானான்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க வந்து ஒரு ரேடியேட்டர் மாதிரி ஒண்ணு அதை சாப்பிட்டாங்க தெரியுமா, அந்த இடம் தான். சரி நேற்று ராத்திரி எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நேற்று ராத்திரி நான் வீட்டுக்கு போயிட்டேன், இங்க வேற ஏதாவது கேமரா இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல வேற எந்த கேமராவுமே இல்ல, நான் தனியா தான் இருக்கிறேன் அப்படி இப்படி இந்த ஆள் சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க வந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறத பார்த்தா இவருக்கே டவுட் வந்துடும், இவங்க உண்மையிலே ஆபீசர்ஸா இல்ல வேற யாருமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓனரும் இன்னொருத்தையும் மட்டும் தான் அந்த ரூம்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்து நமக்கு காமிக்க மாட்டாங்க. அந்த கடை வாசல்ல ஃபுல்லா போலீஸ் ஆபீசர்ஸ் மாதிரி நிறைய பேர் இந்த கொரோனாக்கு ஃபுல்லா மூடிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு அவுட்ஃபிட் இருந்து தெரியுமா, டாக்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாதிரி, அதே மாதிரி நிறைய பேர் நிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனை காமிப்பாங்க. இந்த பையன் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வருவான். அந்த வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஓனர் வந்து இந்த வீட்டுல ஏதாவது பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு கேட்டது, இல்லையே யாருமே இல்லையே அப்படின்னு சொன்னது. அப்ப அது யாரு அப்படின்னு இந்த அம்மா கேட்க, இவளுக்கு தான் உடம்பு சரியில்லை, அப்புறம் எதுக்கு இவ வெளியே வந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஓடிடுவாரு. இந்த அம்மாவும் கூட யாரையாவது நீ வச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எனக்கு பே பண்ணணுடான்னு சொல்லிட்டு சிச்சுவேஷன் தெரியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவரோட ஒரு பேக்ல அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்காக ரெடியா இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுனா நம்ம ஹீரோயின் கிளம்புறேன்னு சொன்னதும் இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவங்க வந்து அந்த லக்கி நம்பரை ஃபுல்லா ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால இவனுக்கு வந்து எப்ப என்ன வேணும்னா அடுத்த லாட்டரி நம்பர்லாம் வேணும். அப்ப இவன் சொல்ல, நான் உனக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன், நீ பார்க்க வித்தியாசமா இருந்தா கூட நான் வந்து உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கூட பண்ணல, அதனால நீ தயவு செஞ்சு எனக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டுட்டு வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பும்போது இவர் ஷர்ட்டை பிடிச்சி இழுப்பாரு, கிழிஞ்சிரும். அப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப கோவப்பட்டு இவங்களை பிடிச்சி தள்ளுவாங்க. தள்ளும் போது என்ன ஆகும்னா இவங்க கை வந்து மறைய ஆரம்பிக்கும். அப்ப இவர் வந்து பயங்கரமா பயந்துருவாரு. ஐயோன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஐயோ என்ன மன்னிச்சிடு 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 அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு நம்பரை மட்டும் ஸ்கிராச் பண்ணிட்டு, நீ என் கூட பூசன் வரைக்கும் வந்த அப்படின்னா நான் உனக்கு மீதி நம்பரை ஃபில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லாட்டரி டிக்கெட்டுக்காக இந்த பையன் வந்து வேற வழி இல்லாம ஒத்துப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்பாங்க. இவன் வந்து ஒரு பொண்ணு போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு, இது மட்டும் தான் என்கிட்ட கேர்ள்ஸ் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போட்டிருக்கல ஜாக்கெட் அதுதான் வேணும் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவான். இவன் எப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்றானோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து ஒரு நம்பர் ஸ்கிராச் பண்ணுவாங்க. சரி இப்போ கூட அப்படின்னு சொன்னதும் வேற வழி இல்லாம இவனும் அந்த ட்ரெஸ்ஸை கலத்தி கொடுப்போம். அதுக்கப்புறம் இவன் வந்து அவங்களோட முதலாளிக்கு கால் பண்ணி சொல்லணும்ல. கால் பண்ணும்போது தான் நம்ம முதலாளியை காமிப்பாங்க. அங்க வந்து அவர் தூக்குல தொங்கிட்டு இருப்பாரு. இவன் கால் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஜன்னல் வெளியே பார்ப்பாங்க. கண்ட்ரோல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் ஆஃப் பீப்புள் வந்து வந்திருப்பாங்க. ஃபுல்லா கன்னு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர செக்யூரிட்டியோட பயங்கரமா இருப்பாங்க. பாக்குறதுக்கு ஏதோ பெரிய தீவிரவாதியை பிடிக்க போற மாதிரியே பில்டப் பண்ணிட்டு வருவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினமா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி அடிச்சு உதச்சி தூக்கி அப்படி மிதிச்சு எடுத்து ஒரு வழியா ரூம்குள்ள வந்தவங்க எல்லாரையுமே அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப தைரியமா அந்த வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. கன் எடுத்து பயங்கரமா சண்டை நடக்கும். அப்பா சண்டை நடந்துட்டே இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்ணுவான்னா இவங்க வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து என்ன விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் டக்குன்னு அவனை பிடிச்சி இன்னொரு வீட்டு மாடிக்கு தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிப்பாங்க. ஓடி 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 ஒரு வழியா அந்த பையனும் ஹீரோயினும் வந்து அங்க இருந்து தப்பிச்சிருவாங்க. போகும்போது ஹீரோயின் செமையா ஒண்ணு பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா அவங்க அண்ணனோட அஸ்தியை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இவர் எதுக்காக அந்த அஸ்தியை எடுத்துட்டு வருவாருன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறதுக்கு. அது உண்மையிலே அவங்க அண்ணனோட சொன்னது. இவர் பிளேட்டை மாத்துறதுக்கு. என்ன நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேர்ந்தே சுத்துறீங்க, என்ன டேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவர் வந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வெளியே வந்துருவாரு. அந்த ரிப்போர்ட்டை வந்து இந்த பொண்ணு, அதாவது இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் பாத்துருவாங்க. அதுல வந்து அன்மேட்ச்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரி அன்மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷன்ல இவர் வருவாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதான் நம்ம அண்ணனோட அஸ்தி இல்லைன்னா அது யாரோடது, நம்ம அண்ணன்
எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர குழப்பமாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவரோட பழைய லேப், அதாவது முதல்ல இவங்க அண்ணன் வந்து இவங்களுக்காக செட் பண்ண அந்த லேபுக்கு வந்து போவாங்க. அந்த லேபுக்கு போனா இவர் அந்த இடத்த அப்படியே தேடிட்டே வரும்போது அவங்க அண்ணன் அங்க நிப்பாங்க. அவங்க அண்ணன் நிற்கும் போது இவங்க வந்து கேட்பாங்க, அந்த கீ என்கிட்ட இருக்குதுன்னா அந்த சேஃப் எங்க, நீ ஏன் செத்த மாதிரி நடிச்ச, நீ ஏன் உன்னோட போன் அட்டென்ட் பண்ணல, நீ ஏன் இப்படி இருக்கிற, ஏன் ஏன் ஏன்னு சொல்லிட்டு பயங்கரமா இவர் வந்து கத்துவாரு. கத்திட்டே இருக்கும்போது இவங்க அண்ணனோட போன் இவங்க கிட்ட தான் இருக்கும். அப்ப அந்த போனுக்கு வந்து ஒரு கால் வரும். அந்த கால்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தேடிட்டு இருக்க சேஃப் என்கிட்ட தான் இருக்கு, அந்த கீயை ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்டிப்பா பேசி எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம், நீ வந்து என்கிட்ட ஒழுங்கா அந்த கீயை கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. இது யாருன்னா, இதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் போனுக்கு கால் பண்ணிருப்பான் தெரியுமா, அவன் தான். அப்ப நம்ம ஹீரோ வந்து எங்க அண்ணன் எங்கன்னு கேட்கும்போது, உங்க அண்ணனுக்கு எனக்கும் கொஞ்சம் டீலிங் இருந்தது, அதனாலதான் நாங்க 2 பேரும் கான்டாக்ட்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, வெளியே வந்து அந்த கண்ட்ரோல் ப்ரோ அப்படின்னு சொன்னோம் தெரியுமா, அவன் வந்து அந்த கேங் வந்து வந்துரும். அந்த கேங் ஹீரோயின் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு, இப்போ இவரையும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு. எதுக்காக தேடுறாங்கன்னே தெரியாது, ஆனா இப்ப தேடுறாங்க. இவனுங்க வந்து கண்டிப்பா இவரை வந்து சும்மா விட மாட்டாங்க. அதனால ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, பயங்கரமா அவரோட அறிவை யூஸ் பண்ணி உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு இவங்களை பிடிக்க வந்த அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே சும்மா அடிச்சு அப்படி வெடிக்க வச்சு அப்படி பறக்க விடுவாரு. இதை பார்த்துட்டு வெளியே இருக்க அந்த ஹெட்டுக்கே வந்து ரொம்ப ஷாக் ஆயிரும். அப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவரோட பாடி கார்டு கிட்ட நீ கார் எடுத்துட்டு ரெடியா வந்து இருன்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டா அவங்க பாடி கார்டு வருவாங்க. ஆனா உள்ள ஏறும்போது அவங்களோட பாடி கார்டுக்கு இவங்க கரண்ட் ஷாக் கொடுத்து மயக்கம் போட வச்சிருவாங்க. அதனால இவருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது, மாட்டிப்பாரு. மாட்டினதுக்கு அப்புறம் இவரை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கார்ல வச்சு கூட்டிட்டு போவாங்க. கார்ல கூட்டிட்டு போகும்போது அந்த ஜிபிஎஸ் வந்து கத்திட்டே இருக்கும், இன்னும் இவ்வளவு நேரம் இருக்கு, இப்படி போனோம் அப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு கத்திட்டே இருக்கும். இவருக்கு வேற நம்ம எங்க இருக்கோன்னே தெரியாது, பயங்கரமா சுத்தி பாப்பாரு, எந்த ஐடியாவுமே இருக்காது. இவரை அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த இடமே பார்க்க ரொம்ப வித்தியாசமா ரொம்ப பயங்கரமா இருக்கும். பயங்கரமா ஒரு இடத்துல வச்சு இவரை வந்து பயங்கரமா விசாரிப்பாங்க, கண்ணெல்லாம் காட்டி மிரட்டுவாங்க. ஆனா இவர் எதுக்குமே அசர மாட்டாரு, எந்த கேள்விக்குமே ஒழுங்கா பதிலும் சொல்ல மாட்டாரு. அப்ப அந்த ஹெட் சொல்லுவாரு, நீ நார்மலான ஒரு சிட்டிசனா இருந்துட்டு இப்படி பதில் சொன்னு வச்சிருக்கீங்க, நீ என்கிட்ட அதுக்கப்புறம் காலில் விழுந்து கெஞ்சிருப்ப, ஆனா இப்போ உன்கிட்ட உன்னோட பதவியும் உன்னோட அறிவும் இருக்கிறனால நீ இவ்வளவு தூரம் எனக்கு தெரியாதுன்னு இப்போ நீ திமிரா பதில் சொல்லலாம், ஆனா எப்பவுமே என்கிட்ட இந்த மாதிரி திமிரா பதில் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அண்ணன் எங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் சொல்லுவாரு. சொன்னதும் வந்து பயங்கரமா ஹீரோக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து இவர் கத்திட்டே இருப்பாரு. அப்போ ஒருத்தர் கன் வச்சு அப்படியே ஹீரோட தலையில சுட்டுருவான். டக்குன்னு ஹீரோ முழிச்சிருவாரு. பார்த்தா ஹீரோ இது எல்லாத்தையுமே கனவா கண்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த சூட் கேஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு அவரோட சேஃபை போய் திறந்து பார்ப்பாரு. உள்ள அந்த சூட் கேஸ் இருக்கும், உள்ள எல்லாமே பத்திரமா இருக்கும். சோ இப்ப நடந்தது எல்லாமே கனவு மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்க்க அவங்களோட பாடி கார்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்களோட வீட்டு வாசல்ல மயக்கம் போட்டு இருந்ததா சொல்லுவாரு. இவரு யார் அந்த ஆட்கள் அப்படின்னு கேட்கும்போது கண்ட்ரோல் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் ப்ரோ, அவங்க என்ன கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு இவரு சொல்லுவாரு. நீங்க வந்து கண்டிப்பா இப்போ நீங்க வீட்டுல தான் இருக்கணும், உங்களை இவ்வளவு தூரம் மிரட்டுறாங்க, எப்படி நடக்குது, அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் நீ உடனே ஒரு ட்ரெயின் மூவ் ஆக 2 பேரும் மாத்தி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா 2 பேருக்குமே ஒருத்தர் தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் ட்ரெயின்ல ஏறி இருந்துருவாங்க. இந்த பையன் வாஷ்ரூம்ல இருந்து வந்துருவான். எங்கன்னு தேடி பார்ப்பான், எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. சரி கேர்ள்ஸ் வாஷ்ரூம்ல இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் இந்த பையன் தயங்கி நீங்க உள்ளதான் இருக்கீங்களா, எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா தேடுவான். எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஆனா கோச்சிங்கிற கடுப்புல அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுவாங்க. அடுத்த எபிசோட்ல ரொம்ப த்ரில்லிங்கான ரொம்ப வினோதமான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டா பேஜ்லயும் உங்க சப்போர்ட்டா காமிங்க. பை பாய்.